தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு மீட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு. முக்கியமா என்ன சொன்னாருன்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை கொளுத்தி போட்டாரு. இதுதான் அரசியல் களத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமாவும் பார்க்கப்பட்டுச்சு. வரக்கூடிய நாட்கள்ல 26ல எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அது வரைக்கும் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற அந்த நரேட்டிவை ரொம்ப கவனமா பில்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை ஏன் அவங்க பண்ணுவாங்கன்னா, டிஎம்கே வர்சஸ் டிவிகே நரேட்டிவை மாத்தும் போது ஏடிஎம்கே அங்க அடிபட்டுருவாங்க. ஸோ திமுகவுக்கு நிஜமான எதிர்ப்பு அப்படின்னா, மாற்று அப்படின்னா டிவிகே தான். விஜய்க்கு திமுக எதிர்த்து நின்று அரசியல் பண்ற அளவுக்கு பலம் இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு. ரெண்டாவது, நீங்க சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்திருப்பீங்க. செகண்ட் யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா விஜய்க்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், செகண்ட் விஜய்க்கு, மூணாவது இபிஎஸ் அவர்களுக்கு. இபிஎஸ் அவர்களுக்கு 10% ஓட்டு தான் சொல்றாங்க, விஜய்க்கு 18% ஓட்டுன்றாங்க, ஸ்டாலினுக்கு 27%ன்றாங்க. ஸோ அப்ப அவங்க பண்ண விரும்புற விஷயம் என்னன்னா, களத்துல இபிஎஸ் கிடையாது, களத்துல அதிமுக கிடையாது.